வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வரகு ஆப்பம். யூஸ்வலாக ஆப்பம் பச்சரிசியில் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரகுல எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வரகு இதில் க்ளூட்டன் இல்லை, அதே மாதிரி இதில் ஃபைபர் ஜாஸ்தி. ஸோ க்ளூட்டன் வேண்டாம் அப்படின்றவங்க வரகு சூஸ் பண்ணலாம். சரி, நம்ம இப்போ எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் வரகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 டம்ளர் அளவு தலை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வரகு. அப்புறம் கொஞ்சமாக உளுந்து, ரொம்ப கொஞ்சமாக தான் உளுந்து போடணும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சமாக வெந்தயம் போடணும். இந்த வெந்தயம் சில பேர் போடுவாங்க, சில பேர் வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை 4 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையிலையும் நீங்கள் அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் வரகு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை பவுலில் போட்டுடுறேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதை விட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை இப்போ போட்டுட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் மினிமம் அது ஊறணும். ஊறினதுக்கப்புறமா அரைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இதை ஊற வச்சு 5 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது. இது ஒரு திருகுன தேங்காய், இது ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதே மாதிரி இது அவல், எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வாட்டர் விட்டு வாஷ் பண்ணுற மாதிரி, சும்மா அதை கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டீங்கனாலே அது ஊறி போயிடும், அது வச்சுக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் கல்லுப்பு, அது கொஞ்சமாக போட்டால் போதும். சில பேர் கொஞ்சம் லைட்டாக சுகர் போடுவாங்க. சுகர் விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம், ஆனால் நான் இப்போ போட போகிறதில்ல. இப்போ நம்ம அரைக்கலாம். இதை எடுத்து ஜாரில் போட்டுட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிருக்கேன். மைய அரைச்சாச்சு பாருங்கள், நல்ல மைய அரைச்சிருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு திருகுன தேங்காய், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல். அதை நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ நீங்கள் மாவு அரைக்கிறீங்களோ அப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே அது உங்களுக்கு ஊறின மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். மைய அரைக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது இப்போது புளிக்கணும். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் போகணும். அதுக்காக இதை ஓவர் நைட்டு நீங்கள் புளிக்க வைக்கலாம். இது நார்மல் இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ஈவினிங் மாதிரி அரைச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஆப்பம் சுடலாம். இதில் இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும், அதுதான் பேக்கிங் சோடா. அது நீங்கள் எப்போ ஆட் பண்ணணுன்னா, ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அதை பவுடரை ஆட் பண்ணிவிட்டு, பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஆப்பம் நீங்கள் சுட ஆரம்பிக்கலாம். இப்போது இது நைட் ஃபுல்லாக ஃபெர்மெண்ட் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை தேவையான அளவுக்கு நான் ஸ்மால் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சிருக்குன்னுட்டு. நல்லாவே புளிச்சிருக்கு. இது எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ண வேணாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் இந்த ஸ்மால் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா புளிச்சிருக்கு மாவு. அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நிறையெல்லாம் போடாதீங்க, ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், நிறைய போடாதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க.
அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேக்கிங் சோடா போட்டு இப்போ நம்ம ஆப்பம் போடலாம். இது ஆப்பச்சட்டி கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் பேன், அதனால நான் எந்த ஆயிலும் போடலை. நான்ஸ்டிக் இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், செக் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்பத்தையும் சுட்டுடுங்க. இதுக்கு நான் வந்து சொதி வச்சுருக்கேன். இது வந்து சிறுபருப்பில் பண்ணுற சொதி. வெறும் காய்கறி, சிறுபருப்பு, ஒரு பச்சை மிளகாய், உப்பு போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுனது. இது நல்ல காம்பினேஷன் ஆப்பத்துக்கு. இதே பேட்டரில் நீங்கள் வந்து ஆப்பம் தான் பண்ணணும்னு இல்லை, இது வந்து காரக்குழி பணியாரம் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ஒரு சேஞ்சுக்காக. ஒரு நாள் ஆப்பம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் குழி பணியாரம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஏதாவது ரெசிபி வேணும் ட்ரை பண்ணணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.